முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு தான். அதாவது இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் எது கஷ்டத்தை கொடுத்ததோ, எந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு சரியாக தூங்காமல் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறியோ, அதை சரி செய்ய நான் வந்துட்டேன். ஆமென் செல்லமே. நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறதையெல்லாம் இன்று இரவு உன் கனவில் வந்து சொல்கிறேன். அதனால் நீ எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு நான் உனக்கு செஞ்ச விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிற. அந்த அளவுக்கு இன்று இரவோடு இரவாகவே உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நான் தாங்கிற எண்ணத்தோடு இருக்காமல் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் பொதுவாக நினைக்க பழகு. எல்லாமே தெரிஞ்சவங்களும் இங்கே யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் இங்கே யாருமே இல்லை. எல்லாருக்குள்ளும் ஒரு சில தனித்துவமான திறமைகளும் ஒரு சில அற்புதமான அழகான விஷயங்களும் இருக்க தான் செய்து. அப்படி உன் வாழ்க்கையில் உன்னுடைய தனித்துவத்தையும் திறமையும் உனக்கு புரிய வச்சு உன்னை ஜெயிக்க வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். உன்னை சுற்றி என்ன நடக்குதோ அதை சரியாக கவனிச்சுக்கிட்டே இரு. நான் எல்லாருக்கும் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் தான் கொடுத்தேன். ஆனால் காலம் மாற மாற மனிதர்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை மாற மாற பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து இந்த பூமியே கெட்டு போயிடுச்சு என் செல்லமே. என்னை நோக்கி எத்தனையோ பேர் இறைபக்தியோடு தேடி வர்றாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் நிறைய பேர் எங்கே நம்ம தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கிடச்சிருமோன்ற பயத்தோடு என்னை வணங்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம நினச்சது நடக்காமல் போயிடக்கூடாது, சரியாக நடக்கணுன்ற ஏக்கத்தோடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் என்னை வணங்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் சுயநல நோக்கத்தோட அடுத்தவங்க அழிஞ்சு போகணும், அடுத்தவங்க முன்னேறக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போடு என்னை வந்து வணங்குறாங்க. ஒவ்வொருவருடைய நினைவிலும் கோடிக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. என் அன்பு பிள்ளையே, அவர்களுள் ஒருவனாக மாயையான இந்த உலகத்தில் பொய்யான போலியான மனிதனாக நீ வாழக்கூடாது. உன்னை சுற்றி எது நடந்தாலும் எப்படி நடந்தாலுமே கூட நீ எப்போதும் உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது உன் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. புரிதல் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப வருஷம் வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். புரிதல் இல்லாத உறவுகள் பிரிஞ்சு போனால் அவங்களுக்குள்ள உண்மை புரிய வருங்கிறதும் எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத. உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் சரி, உன்னை புரிஞ்சுக்காம உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களும் சரி, உன்னை சரியாக புரிஞ்சுக்கும்படி உண்மையை இந்த உலகத்துக்கு நான் வெளிக்கொண்டு வரேன். உண்மையான என் அன்பு பிள்ளையான நீ நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட நல்ல குணத்தோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றத இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல் மாற்றணும்னு நினைக்கிற. ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, சில நேரங்களில் சில விஷயங்களை மாற்ற முடியாது, சில நேரங்களில் சில மனிதர்களையும் மாற்ற முடியாது. மனிதர்களையோ அல்லது சில விஷயங்களையோ மாற்ற முடியாத போது, சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாத போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமேன்னு தங்கமே. ஏன்னா எல்லாருமே நீ நினச்சது போலவே இருக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டினாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்கும் இடமில்லை. புரிதல் இருக்கும் இடத்துல அடுத்து அதை வாக்குவாதமாக பேசவோ ஆலோசனை செய்யவோ கூட தேவையில்லை. புரிதல் இருக்கும் குடும்பத்தில் நீயா நானாங்கிற போட்டியோ பிரிவுக்கு இடமோ கிடையாது. உன் குடும்பத்தில் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு எல்லாம் உன்னை பற்றிய புரிதலை நான் உருவாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. புரிதல் வரும்போது அன்பு அழகாக மலரும். உன் வாழ்க்கையும் அழகாக அமைதி நிறைஞ்சதாக மாறிடும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் உன்னுடைய பாசத்துக்கும் சேர்த்து தான் நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இன்று இரவு தூங்கும் போது ஓம் முருகா சரணம்னு என்னையே சரணடைஞ்சு வேறு எந்த சிந்தனையும் கலக்கமும் சஞ்சலமும் இல்லாமல் நிம்மதியாக என் பேரை சொல்லிக்கிட்டே தூங்கு. நம்பிக்கையும் நாணயமும் உழைப்பும் கொண்ட உன் வாழ்க்கையை உயர்த்தாம வேறு யார் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன்? கண்டிப்பாக உனக்கு பேரும் புகழும் பெருமையும்
மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டி உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். கல்லும் பாலும் ஒரே நிறமாக வெள்ளை நிறமாக தான் இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியாது. அதை குடித்து பார்க்கும்போது தான் அதனுடைய ருசி தெரியும். அப்படி தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னை பற்றின உண்மை புரியாமல் இருந்தாலும் உன்கிட்ட பேசி பழகி உன்னை பற்றின நல்ல குணத்தை அவங்க புரிஞ்சுக்கும்படி நான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குறேன். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போ. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்களும் யாரும் இல்லை, தப்பே செய்யாத மனிதர்களும் யாரும் இல்லை. உன்கிட்டையும் குறை இருக்கு, நீ தப்பு செஞ்சிருக்க. ஆனால் இனிமே அதை திருத்திக்க முயற்சி செய். மனித வாழ்க்கையை அமைவது ஒரு முறைதான், மனிதர்கள் மனித வாழ்க்கையை வாழ்வதும் ஒரு முறைதான். அதை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக பேரும் புகழும் நினைக்கும்படி நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ என் செல்லமே. உனக்கென ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எந்த வேதனையும் இல்லாத வருத்தமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கதான் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அவங்க சரியா இவங்க சரியான ஆராய்வதை விட நீ சரியா இருக்கியான ஆராய்வது தான் சிறப்பு. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போ. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக இருக்கும்படியும் நீ நல்லபடியாய் வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். கண்ணீரை கடந்து மௌனமாக அமைதியாக உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. யாருக்கிட்டையும் போய் நீ மன்னிப்பு கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ மன்னிப்பே கேட்டாலும் அதை மதிக்க மாட்டாங்க. இப்போ புரியுதா? தேவையில்லாமல் யார்கிட்டையும் நீ இறங்கி போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள நெருக்கமாக வச்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காதவங்கள விட்டு நீ விலகி இருக்க கற்றுக்கோ. எப்போ நீ மற்றவங்களை எதிர்பார்க்காம எந்த வேலையாக இருந்தாலும் நீயே செய்யலாம்னு இறங்குறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். எந்த விஷயத்திலும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காதே. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உனக்கான செயல்களாக நீயே அதை இறங்கி சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு துணையாக இருந்து நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நம்மளை பற்றி நீ யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னால் அந்த விஷயத்தை எப்படி செய்ய முடியும்னு மட்டும் யோசிச்சினா எல்லா காரியங்களையும் உன்னால் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க முடியுமென்னு செல்லமே. உன் இதயத்தை ரோஜாவாக்கி நறுமணம் உள்ள நல்ல வாழ்க்கை நீ வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன். இருளை வச்சு இருட்டை விரட்ட முடியாது. முள்ளை வச்சு முள்ளை வேணா எடுக்கலாமே தவிர இருளை விரட்டுவதற்கு ஒளிதான் அவசியம். அந்த ஒளியாக உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும் முருகனாக இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். யார் மீதும் வெறுப்பை காட்டாத. யாராவது உன்கிட்ட கோபத்தை காட்டினாலும் எரிஞ்சு விழுந்தாலுமே கூட நீ அன்பை கொடுத்து அவர்களுடைய வெறுப்பை விரட்டி அடிக்க முயற்சி செய். அன்பால் மட்டும்தான் அனைத்தையும் சாத்தியமாக்க முடியும். நீ அன்பை கொடுத்து பாசமாக பேசும்போது உன்னை புரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன் அன்பை உணராதவர்களும் உனக்கு மதிப்பு கொடுக்காதவங்களும் கூட உன்னை புரிஞ்சுக்கிட்டு அன்பு கொடுத்து உன்னை மரியாதையாக நடத்துவார்கள் என்று செல்லமே. நல்லவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் வச்சிருக்க இன்னொரு பேர் தான் ஏமாளி. யார் உன்னை ஏமாளின்னு நினச்சாலும் நீ எதுக்காக கவலைப்படாத. நீ எப்போதும் போல நீயாகவே நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எங்கே அன்பு இருக்கோ அங்கே அமைதியும் அடக்கமும் நிறைஞ்சு இருக்கும். நீயும் அன்பு கொண்ட பிள்ளையாக எல்லா இடத்திலும் அமைதியோடும் தன் அடக்கத்தோடும் நடந்து கொள் என் தங்கமே. எங்கே பொறுமை இருக்கோ அங்கே தான் எப்போதுமே புன்னகை முகமாக பூத்து குலுங்குவான்படியாக அவங்க இருப்பாங்க. நீயும் எல்லா இடங்களிலும் பொறுமையோடு சிரிச்சுக்கிட்டு சமாளிக்க கற்றுக்கோ. அன்பும் பொறுமையும் கொண்ட என் அழகு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்காக உன் ஆசைகளையெல்லாம் நீ தியாகம் செஞ்சு உனக்காக எதையும் செய்யாமல் உன் குடும்பத்துக்காக நீ நிறைய ஓடி ஓடி செஞ்சதெல்லாம் போதும். இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காக உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு வாழ தயாராகு. உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உன் அனுபவ அறிவை சொல்லி கொடுத்து வழிகாட்டினா நீ போதும்.
அதுவே அவர்களை தவறான பாதையில் செல்லாமல் பாதுகாக்கும். உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் உன் குடும்பத்துக்கு இருக்கும்போது அதன் மூலமா அவர்களுக்கு நிச்சயம் அமைதியும் முன்னேற்றமும் வந்து சேர்ந்துடும். எப்போதுமே நீ அவங்களுக்கு அறிவுரை தான் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ அவர்களை நடத்தும் முறையை வச்சு அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி வாழணுங்கிற விஷயங்களை கற்றுக்குவாங்க. உன் குடும்பமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களை மதிக்கணும். அவர்களுக்கு அன்பையும் அக்கறையையும் பொறுமையையும் நீ சொல்லி கொடுத்து நீயும் அதே போல் வாழ்ந்தினாலே அவங்க அதை பார்த்து சரியான ஆளாக வளர்ந்துருவாங்க. என் செல்லவே, சொல்லி சொல்லி கொடுக்கறதெல்லாம் அந்த காலம். இப்போதெல்லாம் அடுத்தவங்க செய்கிறத பார்த்து தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க. நீ அவங்க முன்னால் நல்லதை செய்யும்போது, நல்ல மனிதனாக வாழும்போது அவர்களும் உன்னை போல நல்ல மனிதர்களாகவே இந்த உலகத்தில் உருவாகுவாங்க. உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீ சரியாக புரிஞ்சு வச்சுக்கோ. உன் பலத்தை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே அதை பயன்படுத்தி இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும். உன் மன பலம் மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிச்சிட முடியும். உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீ நிம்மதி இல்லாமல் அலையக்கூடாது. எது உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமோ, எது உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. தேவையான நேரத்தில் கிடைக்கும் அன்பும் ஆறுதலுமே பல பேருடைய வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இருக்கு. யாருக்காவது வாழ்க்கையில் ஆதரவு தேவைப்படும் போது அவர்கள் அன்பை எதிர்பார்க்கும் போது நீ சற்றும் எதிர்பாராம அவங்களுக்கு ஓடிப்போய் அன்பை கொடுத்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. யாருக்காவது உதவி தேவைப்படும் போது செய்கிற உதவியை விட கஷ்டப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலாக அனுசரணையாக நீ இருந்தினா அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உன் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டு உன் வார்த்தைகளை நீ இனிமையாக பேசும்போது, உன் செயல்களை நீ நேர்மையாக செய்யும்போது கண்டிப்பா நீ ஜெயிச்சே தீருவாய் என் தங்கமே. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் ஏர்மையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியா நீ எதிர்பார்த்ததை விட அழகாக, சிறப்பாக, வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன்.